தமிழ் தேசியத்தை வைத்து பிச்சை எடுக்கும் சீமானே, நீ தமிழ் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ அண்டி வாயிற ஒண்டி ஜனம். உனக்கு எப்போதுமே உன் ஜாதி பற்றி பெருமையாக பேசுவேன். உன்னை எவன் அடிக்கிறானோ அந்த ஜாதியை உயர்த்தி பேசுவேன். இங்கே வன்னீர் அடித்தா வன்னீரை உயர்த்தி பேசுவேன், அங்கே தேவர் அடித்தா தேவரத்தை உயர்த்தி பேசுவேன். என்னைக்காச்சும் தமிழ் தேசம்னா அர்த்தம் நான் உனக்கு தெரியுமா? எங்கே இருக்கிற இலங்கை தமிழர்கிட்ட கையேந்தி பிச்சை எடுத்து அது மூலமாக சம்பாரித்து எவ்வளோ கோடி அடிச்சுட்டு அந்த பணத்துடைய கணக்கு எடுக்கிறான் ஒரே ஒரு காரணத்துக்காக பிஜேபிக்கு மாமா வேலை பார்த்துக்கிறல்ல நீ. பிஜேபிக்கு ஜால்ரா தட்டிக்கிறல்ல நீ. எதுவாச்சும் ஒரு விஷயம் இது வரைக்கும் சாதிப்பாக பேசியிருப்பியா? சும்மா மேடையில் நின்று பேசி கத்திட்டா மட்டும் நீ யோகியனா? நீ நல்லவனா? நல்லவனே கிடையாது. உன் பின்னாடி குத்துற இந்த தற்கூரிங்கள்லாம் ஒரு நாள் சிந்திப்பானுங்க. நீ யார்? ரெண்டாவது வைகோ. முதல் வைகோவும் ஜாதி வரி பிடிச்சவர் தான். ரெண்டாவது வைகோ நீ மட்டும் எப்படி ஜாதி வரி இல்லாமல் இருப்ப? ஜாதியை பற்றியே தூக்கி பிடிச்சி பேசுகிற. அதுக்கு எதுக்கு தமிழ் தேசியம்? தமிழ் தேசியத்தோடைய அர்த்தம் நான் தெரியுமா? உலகத்தில் ஜாதி இல்லாத வாழணும், நீதிக்காக போராடணும், உலகத்தில் தமிழை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம். நீ எடுக்கிற தமிழ் தேசியம் என்ன தெரியுமா? பிச்சை. நிதி கொடுன்னு அங்கங்கே கையேந்திர பணத்தை பிடுங்கி உன் பொண்டாட்டி பேரில், உன் பிள்ளைங்க பேரில், உன் சொந்த பந்தத்துக்கு மேலே அங்கங்கே 200 ஏக்கரா 300 ஏக்கரா 100 ஏக்கரா சொத்தை வாங்கி வச்சுட்டு இன்னுமே ஒன்றுமே தெரியாத மனிதர்கள் மாதிரி உலாவின்னு வர. உன்னோட பயோடாட்டா பிஜேபி கிட்ட இருக்கிறதால நீ பிஜேபிக்கு பக்காவாக ஜால்ரா தட்டின்னு இருக்க. பிஜேபிக்கு பம்புற. இவனுடைய பயோடாட்டை ஏன் திமுக ஒன்றும் கையில் எடுக்காதுன்னு நினைக்கிறியா? எடுக்கும் திமுக. எடுத்து உன் பயோடாட்டா வெளியே கொண்டு வரும். எப்போ பார்த்தாலும் ஜாதி உன் சுய ஜாதி பேசுறதுக்கு இந்த முட்டா பசங்களாம் உன் கூட இருக்கிறான்னு பெருமை நினைக்கிற நீ? ஒரு முட்டா பயலுக்காச்சும் அறிவு இருக்கா? என்னைக்காச்சும் உன்னை பார்த்து நீ சுயஜாதியை பற்றி பேசுகிற, நீ ஜாதியே குறிக்கோளாக இருக்கிற, என்றைக்குமே நீதி பற்றி பேச மாட்டேன், பொதுமுறையத்தை பற்றி பேச மாட்டேன், தமிழ் தேசத்தை பற்றி பேச மாட்டேன். நீ விட்டுட்டு போனால் இந்த பறையர்களை குறை சொல்கிறதையும் உன் வாழ்க்கையை வச்சுக்கிற. ஒரு பறப்பயலாச்சும் உன்னை எடுத்து கேள்வி கேட்காத இருக்கிறதான நீ ஆடுற. உன் கட்சிக்குள்ளே எத்தனையே பறையன் முட்டாளாக இருக்கலாம். டேய், நாங்கள் பறையர்னா தாய்ந்தவங்க கிடையாதா? நாங்களும் உங்களை மாதிரி உயர்ந்த ஜாதிடா. மாட்டுக்கறி தின்றதுனால பறையன் தாய்ந்தன ஆக முடியாது. உலகம் இருக்கிற முக்கால்வாசி மக்கள் மாட்டுக்கறி தான் தோன்றான். அப்போ உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி மக்கள் பறையனாக இருக்கும்போது நான் பறையனாக இருக்குது என்னடா கேவலம்னு சொல்லி வெளியே வேணா அவனை எதிர்த்து பேசியிருப்பானா? பேசலை. நீ எப்போ பார்த்தாலும் சுற்றி முடிச்சு இந்த பறையர்களுடைய சூத்தத்தோடுற வேலையை நீ அதிகமாக பண்ணிக்கிற. ஒரு நாள் இதுக்காக நீ எந்த இடத்துல போனாலும் மண்டிடுவேன். நீ எந்த தொகுதியினாலும் ஏற்கனவே வன்னியர் கட்சியுடைய அன்பு தலைவர் ராமதாஸ் அவர்கள் பறையரை தொட்டு தான் இது வரைக்கும் வாழ்க்கையில் அடுத்த இடத்த பிடிக்க முடியாத போராடுகிறார். இன்றைக்கி அவருக்கு பறையர் ஓட்டு தேவைப்படும். அதே பிஜேபி அதே திருமாவளவனுக்கும் வன்னியர் ஓட்டு இல்லாமல் அவரால் ஜெயிக்க முடியாது. இப்படி சகாவாக கலவிகளாக பின்னி கிடைக்கின்ற இந்த ஜாதிக்குள்ளே ஜாதி இல்லாமல் வாழணும், மக்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கணும், அதை கடைப்பிடித்து பேசக்கூடாது. ஆணவ கொலை தூண்டி விடுறீங்களாடா பாவிங்களா? இளைஞர்களை ஜாதி வரியை தூண்டுறீங்களாடா? என்னைக்காச்சும் வாழ்க்கையில் முன்னேறணும்.